காலையில எழுந்து கண்ணாடியில உங்க முகத்தை பாக்குறீங்க. நீங்க சிரிச்சா அந்த பிம்பமும் சிரிக்குது. நீங்க சோகமா இருந்தா அதுவும் சோகமா பாக்குது. ஆமா, தினமும் நடக்கிறது தானே இது. ஆனா நிஜத்துல அந்த கண்ணாடியில இருக்கிறது நீங்க இல்ல. அது வெறும் ஒரு பிரதிபலிப்பு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட், அது ஒரு பிம்பம் மட்டும்தான். இப்போ ஒருவேளை உங்க முழு வாழ்க்கையும் நீங்க நான் அப்படின்னு இவ்ளோ காலமா நம்பிட்டு இருக்கிற இந்த அடையாளமும் கூட அப்படி ஒரு பிரதிபலிப்பு தான் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? நிஜமாவே ஒரு நிமிஷம் தலையை சுத்திடும். கண்டிப்பா. தினமும் காலையில எழுந்ததும் வாட்ஸ்அப், நியூஸ், சோஷியல் மீடியான்னு கொட்டுற ஆயிரக்கணக்கான தகவல்களை பார்த்து மலைச்சு போய் நான் யாரு, எதுக்காக இப்படி ஓடிட்டு இருக்கேன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருந்தா இந்த டீப் டைவ் உங்களுக்கானது தான். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆரம்பம். இன்னைக்கு நாம அலச போற புத்தகம் ராய் மெல்வின் மொழிபெயர்த்த மைண்ட்லெஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது வு சின் அப்படிங்கிற ஒரு சீன தத்துவஞானியோட கருத்துக்களை பத்தி பேசுது. இவர் கன்ஃபூஷியஸ் காலத்துக்கு கொஞ்சம் அப்புறம் வாழ்ந்தவர் இல்லையா? ஆமா, கரெக்ட். இவர் சொல்ற ரகசியங்கள் இந்த நவீன கால இன்ஃபோ ஓவர்லோட்ல சிக்கி தவிக்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும்னு தோணுது. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தத்துவம் உங்களுக்கு எதையும் புதுசா கத்துக் கொடுக்க போறதில்ல. அப்படியா? புதுசா எதுவும் கத்துக்க போறது இல்லையா? ஆமா, நவீன கால மனிதர்களாகிய நாம மூளைக்குள்ள தகவல்களை திணிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் தெளிவு பிறந்துடும்னு நம்புறோம். ஆனா அது அப்படி கிடையாது. அதாவது விழிச்சிருக்க நேரமெல்லாம் ஏதோ ஒரு ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்கும். கரெக்ட். ஆனா ஊசன் என்ன சொல்றாருன்னா, வார்த்தைகளும் இந்த தகவல் சேகரிப்பும் உண்மையான புரிதலுக்கு மிகப்பெரிய தடைகள்னு சொல்றாரு. ஓ, அப்போ அவர் மைண்ட்லெஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றது இதுதானா? எக்ஸாக்ட்லி. அறிவை வச்சே உலக அளக்கிறத நிறுத்திட்டு உள்ளுணர்வால் உண்மையை அறியறத பத்தி அவர் பேசுறாரு. இது ஏதோ காட்டுக்குள்ள வாழ்ற துறவிகளுக்கானது இல்ல. பின்ன யாருக்கானது இது? உங்கள போல என்ன போல தினமும் டிராஃபிக் ஜாம்ல சிக்கி வேலை பழுவால மன அழுத்தத்துல இருக்கிற சாதாரண மக்களுக்கான தெளிவான வழிகாட்டுதல் தான் இது. இந்த இன்ஃபோ ஓவர்லோட் விஷயம் நேரடியா என்னையே தாக்குற மாதிரி இருக்கு. தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரீல்ஸோ நியூஸோ பார்க்காம எனக்கு தூக்கமே வருதில்ல. அது இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பழக்கம்தான். சரி, அவர் சொல்ற தத்துவத்தோட ஆணி வேருக்கு வருவோம். அவர் ஆற்றல் அல்லது எனர்ஜி அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழுத்தமா பதிவு செய்றாரு இல்லையா? ஆமா, இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல எல்லாவற்றையும் இயக்குற இந்த மூலாதார ஆற்றலை புரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்றாரு. அதான், ஒரு மரத்திலிருந்து பிரிஞ்ச இலைக்கு எப்படி தனித்த உயிர் இல்லையோ அது போலவே இந்த மூலாதார ஆற்றல்ல இருந்து நாம பிரிஞ்சா இங்க யாருமே இல்ல அப்படிங்கறது அவருடைய வாதமா இருக்கு. அந்த மர இலை உதாரணம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இலை தன்னைத்தானே மரத்திலிருந்து பிரிச்சுக்கிட்டு நான் தனித்து வாழ்றேன்னு நினைச்சா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அப்படிதான் மனிதர்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆழமான கருத்து இது. அந்த மூலாதார ஆற்றல் தான் எல்லா பொருட்களுக்கும் செயல்களுக்கும் அடிப்படையானது. இது உருவமற்றது, ஆனா நீங்க விழிச்சிருக்கவும் கைகளை அசைக்கவும் காரணமா இருக்கு. அப்போ நம்ம இதயம் துடிக்கிறதுக்கு காரணமும் அதுதானா? கண்டிப்பா. நாம பல நேரங்கள்ல நம்மளோட உடலை தான் எல்லாம் நினைச்சுக்கிறோம். ஆனா உடல் அப்படிங்கிறது அந்த ஆற்றல் செயல்படுறதுக்கான ஒரு வெற்று கருவி மட்டும்தான். ஒரு நிமிஷம், உண்மையிலே அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இத நான் கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறேன். சொல்லுங்க. ஒரு எலக்ட்ரிக் கெட்டில எடுத்துக்குவோம். அதுல தண்ணீரை ஊற்றி ஸ்விட்ச் போட்டதும் மின்சாரம் அந்த கெட்டில்குள்ள புகுந்து நீரை சூடாக்குது. கரெக்ட். அந்த கெட்டில்குள்ள சூடாக்குற வேலைய செய்ய யாரோ ஒரு நபர் உட்கார்ந்திருக்கல்ல, அந்த மின்சாரம் தான் அதை செய்யுது. ஆமா, மின்சாரம் தான் அதோட ஆற்றல். இப்போ அந்த மின்சாரத்தை ஆற்றல்னும் கெட்டில மனித உடல்னும் வச்சுக்குவோம். அப்படியானால் நாம வெறும் கருவிகள் தானா? நான் அப்படின்னு எனக்கு ஒரு தனித்தன்மை இல்லையா? இது ஒரு நியாயமான கேள்விதான். நான் தினமும் காலையில எழுந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போறேன். என் உழைப்பால தான் எனக்கு பதவி உயர்வும் சம்பளமும் கிடைக்குது. இங்க நான் எதுவும் செய்யல, எல்லாமே வெறும் ஆற்றல் தான் சொன்னா என் முயற்சிக்கு அர்த்தமே இல்லையா? அதாவது இது ஒரு விதமான சோம்பேறித்தனத்தை உருவாக்கிடாதான்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா, கரெக்டா தான் என் சந்தேகம். இந்த கேள்விதான் பலருடைய அகங்காரத்தை ஆட்டம் காண செய்யற முதல் புள்ளி. உங்களுடைய உழைப்போ செயலோ பொய் இல்ல, அவன் நடக்குது. ஓகே. ஆனா அந்த செயலை நான் தான் செய்யறேன்னு உரிமை கொண்டாடுதே ஒரு குரல், அதுதான் பொய்ன்னு ஊச்சின்னு சொல்றாரு. கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? மூலாதார ஆற்றல் மூளையில பாயும்போது அது சிந்தனையா மாறுது, இதயத்துல பாயும்போது துடிப்பா மாறுது. நீங்க வேலை செய்யும் போதும் அந்த ஆற்றல் தான் உங்க மூளை மூலமா வேலையை செய்யுது. அப்போ என்னோட மனம் என்ன பண்ணுதுங்க? உங்க மனம்தான் நான் சாதிச்சேன், எனக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்கணும்னு ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்குது.
ஓ, அதாவது செயல செய்யறது ஆற்றல் என்றாலும் அந்த செயலோட பாரத்தை சுமக்கிறது என்னோட நான் அப்படிங்கிற அகங்காரம்னு சொல்றீங்க. மிகச் சரியா புடிச்சிங்க. நான் தான் இதையெல்லாம் செய்றேங்கிற அகங்காரம் உடையும் போது செயல் நின்னு போகாது. அப்புறம் என்ன நடக்கும்? மாறா அந்த செயல்ல இருக்கிற பதற்றமும் மன அழுத்தமும் முழுசா மறைஞ்சு போகும். நீங்க ஒரு இயந்திரம் மாதிரி செயல்படுவீங்கன்னு அர்த்தம் இல்ல. அப்ப எப்படி ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ முடியும்? தண்ணீர் எப்படி எந்தவித அகங்காரமும் இல்லாம தான் பாதையில இயல்பா பாய்ந்து போகுதோ அப்படி உங்க வாழ்க்கை மாறும். நான் செய்றேங்கிற சுமை உங்களை விட்டு விலகும்போது உள்ளே ஒரு ஆழமான அமைதி பிறக்கும். இது கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் உள்வாங்கறதுக்கு பெரிய மனமுதிர்ச்சி தேவைப்படுது. கண்டிப்பா. ஆற்றல் எந்த அனுமதியும் இல்லாம நமக்குள்ள நுழையுது, எந்த அனுமதியும் இல்லாம நம்ம விட்டு போகுது. இத ஆழமா உணர்ந்தா அன்றாட வாழ்க்கையோட கவலைகள் எல்லாம் உடைஞ்சிடும். சரி, உடலை இயக்குற இந்த ஆற்றல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆற்றல் நமக்குள்ள உணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ், அப்புறம் மனம், அதாவது மைண்டுன்னு 2 தளங்கள்ல இயங்குதுன்னு வூசின் சொல்றாரே. ஆமா, அவர் அப்படிதான் பிரிச்சு சொல்றாரு. அது இன்னும் கொஞ்சம் சிக்கலானதா தெரியுதே. அவர் மனத வெறும் எண்ணங்களோட குவியல்னு ஒதுக்கிடுறாரு. கரெக்ட். ஆனா உணர்வ எண்ணங்கள் தோன்றி மறையிற ஒரு வெற்று திரை மாதிரி சொல்றாரு. இது எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? இதை இப்படி பார்க்கலாம். நான் அப்படிங்கிற முதல் எண்ணம் தான் மனதோடு பிறப்பிடம். காலையில நீங்க தூங்கி எழுந்தவுடன் தோன்ற முதல் எண்ணம் அந்த நான் தான். ஆமா, நான் எழுந்துட்டேன் அப்படிங்கிற உணர்வு தான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னைக்கு இந்த வேலை இருக்கு, நேத்து அவன் என்ன அப்படி சொல்லிட்டான், நாளைக்கு என்ன ஆகுமோன்னு உலகமே உங்க மூளைக்குள்ள உதயமாகுது. அதாவது கடந்த கால கவலையும் எதிர்கால பயமும் சேர்ந்துக்குது. எக்ஸாக்ட்லி. மனம் எப்போதுமே கடந்த காலத்தை பத்தின கவலையிலையோ அல்லது எதிர்காலத்தை பத்தின பயத்திலேயே தான் அலைபாஞ்சிட்டே இருக்கும். அப்போ உணர்வு அப்படிங்கிறது என்ன? ஆனா உணர்வு அப்படிங்கிறது எந்தவித கலப்படமும் இல்லாத தூய்மையான ஒரு நிலை. அது எப்போதுமே இந்த நொடியில நிகழ்காலத்துல மட்டுமே இருக்கக்கூடியது. அது எதையும் ஜட்ஜ் பண்ணாதா? இல்ல, அது எதையும் தீர்மானிக்கிறதில்ல. வெறும் சாட்சியா மட்டும் எல்லாத்தையும் கவனிக்குது. இத நான் இன்னொரு விதமா உருவகப்படுத்தி பார்க்கறேன். சீனாக்கும் யாங்ஸி நதிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம மனதுக்கும் எண்ணங்களுக்கும் ஒப்பிடலான்னு தோணுது. ரொம்ப அருமையான உதாரணம் சொல்லுங்க. சீனா அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பு, யாங்ஸி அப்படிங்கிறது அதுல ஓடுற நதி. அதுபோல மனம் அப்படிங்கிறது ஒரு களம், எண்ணங்கள் அதுல ஓடுற நதி. கரெக்ட். ஆனா இதுல உள்ள முரண்பாடு என்னன்னா, நான் அந்த நதியோட குறுக்கே அணை கட்டி அதோட வேகத்தை நிறுத்த பாக்குறேன். எனக்கும் என் எண்ணங்களுக்கும் தினமும் ஒரு மல்யுத்தமே நடக்குது. அதாவது எண்ணங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறீங்க. ஆமா, இத நினைக்காத, இப்படி யோசிக்காதன்னு மனசை கட்டுப்படுத்த நினைக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தோணுது. அது சாத்தியமே இல்ல அப்படிங்கறது தான் ஊச்சின் தரும் பதில். நிஜமாவா? அது சாத்தியம் இல்லையா? ஆமா, எண்ணங்களை வரிந்து நிறுத்துறது அப்படிங்கிறது நீங்க சுவாசிக்கிறத நீங்களே நிறுத்திக்கிறதுக்கு சமம். ஓ, மூச்சு அடக்குற மாதிரி சொல்றீங்க. கரெக்ட். நீங்க எப்படி உங்க எண்ணங்களோட போராட அவை உங்களை இன்னும் இறுக்கமா புடிச்சுக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, கண்டிப்பா. எதை நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ அதுதான் திருப்பி திருப்பி வரும். இத பெரிய கட்டமைப்புடன் இணைச்சு பார்த்தா ஒரு தேநீர் கோப்பையை கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த கோப்பையோட உள்ளே இருக்கிற வெற்றிடமும் வெளியே இருக்கிற பிரபஞ்ச வெற்றிடமும் அடிப்படையில ஒண்ணுதான். ஓகே. நடுவுல இருக்கிற கோப்பையோட சுவர்கள் தான் இது உள்ளே இது வெளியேன்னு ஒரு பொய்யான பிரிவை உருவாக்குது. அப்போ அந்த கோப்பைய உடைச்சிட்டா உள்ளே இருக்கிற வெற்றிடமும் வெளியே இருக்கிற வெற்றிடமும் ஒன்றாகிவிடும் இல்லையா? ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆனா விழித்திருக்கிற நிலையில நாம அந்த நான் அப்படிங்கிற சுவரை ரொம்ப வலுவா கட்டி வச்சிருக்கோம். இத உடைக்கிறது கஷ்டமாச்சே. அதான் வூசின் ஆழ்ந்த உறக்கத்தை இதுக்கு உதாரணமா காட்டுறாரு. நீங்க எந்த கனவும் இல்லாம ஆழ்ந்து தூங்கும்போது உங்க பேரோ உங்க பேங்க் பேலன்ஸோ உங்க கவலைகளோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. ஆமா, தூக்கத்துல நாம யாருன்னே நமக்கு தெரியாது. ஆமா, மனமோ எண்ணங்களோ இல்ல, பிரிச்சு பார்க்க எந்த சுவரும் இல்ல. அங்கே எஞ்சி இருப்பது எந்த கலப்படமும் இல்லாத அந்த தூய உணர்வு மட்டுமே. ஓ, அததான் தூய உணர்வுன்னு சொல்றாரா? ஆமா, சூரிய கிரகணத்தின் போது சூரியன் மறைஞ்சிடுச்சுன்னு நாம நினைச்சாலும் உண்மையில சூரியன் அங்கேதான் இருக்கு இல்லையா? அதுபோல எந்த எண்ணமும் இல்லாத அந்த நிலையிலும் உங்க தூய உணர்வு முழுமையா அங்க இருக்கு. அந்த தேநீர் கோப்பை உதாரணம் என்ன ரொம்பவே சிந்திக்க வைக்குது. அப்படியானால் நாம ஒவ்வொரு முறை முழிக்கும் போதும் நம்மை சுற்றி நாமே சுவர்களை எழுப்பி நான் பிரபஞ்சத்திலிருந்து தனித்திருக்கேன்னு நாமே ஏமாத்திக்கிறோம். கரெக்டா சொன்னீங்க. சரி, இந்த மனமும் உணர்வும் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம். இப்ப இது எப்படி வெளி உலகத்தை பாக்குது அப்படிங்கிற பகுதிக்கு வருவோமா? வூச்சின் ஒரு இடத்துல உலகம் அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, அது மனதால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாரு.
மைண்ட் மேட் நாட் மேன் மேட். ஆமா, ரொம்ப பிரபலமான வரி அது. எந்த இருவரின் உலகமும் ஒன்றல்லன்னு அவர் உறுதியா கூறுறாரு. இத கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? என் நண்பரும் நானும் ஒரே கார்ல ஒரே டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுப்போம். 2 பேருக்கும் அந்த டிராஃபிக் ஜாம் உண்மைதானே? ஆமா. அப்புறம் எப்படி எங்கள் இருவரின் உலகமும் வெவ்வேறானவைன்னு சொல்ல முடியும்? இதோட அர்த்தம் என்ன? அதாவது டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறது அங்க நடக்கிற ஒரு நிகழ்வு. அது ஒரு தரவு அல்லது டேட்டா. ஓகே, டேட்டா. ஆனா அந்த டிராஃபிக் ஜாமை நீங்க இருவர மனசும் எப்படி உலகமா மாத்துதுன்னு கவனிங்க. நீங்க ஐயோ மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சேன்னு கோவத்திலயும் பதட்டத்திலயும் ஸ்டீரிங்க இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆமா, எனக்கு அந்த டிராஃபிக் ஒரு நரக மாதிரி தோணும். ஆனா உங்க நண்பர் தனக்கு பிடிச்ச பாட்டை ரேடியோல சத்தமா வச்சுக்கிட்டு அந்த ஓய்வு நேரத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம். அவருடைய உலகத்துல அந்த டிராஃபிக் ஜாம் ஒரு இனிமையான அனுபவம். ஆஹா, இப்ப புரியுது. தரவு ஒண்ணுதான், ஆனா அனுபவம் வேற. கரெக்ட். தரவு ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொருவருடைய நினைவுகள், பயங்கள், எதிர்பார்ப்புகளை பொறுத்து மனமே ஒரு தனித்துவமான உலகத்தை உருவாக்குது. அப்போ வேற உயிரினங்கள் இதை எப்படி பார்க்கும்? ஒரு கோவேறு கழுத அதே டிராஃபிக் ஜாமை பார்த்தா அதோட உலகத்துல கார்களுக்கும் மீட்டிங்களுக்கும் எந்த அர்த்தமும் இல்ல. அதனாலதான் நீங்க எந்த கண்ணாடி அணிஞ்சிருக்கீங்களோ அதுவாகவே உங்களுக்கு உலகம் தெரியும்னா ஊசின்னு சொல்றாரு. இத நான் ஸ்கூல்ல படிச்ச ஒரு சிம்பிளான அறிவியல் நிதியோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. ஒரு கண்ணாடி பாத்திரத்துல தண்ணீரை நிரப்பி அதுக்குள்ள ஒரு குச்சிய போட்டா வெளியேந்து பார்க்கும்போது அந்த குச்சி வளைஞ்சிருக்கிற மாதிரி தோணும். ரிஃப்ராக்ஷன்னு சொல்லுவோமே அது. ஆமா, ஆனா குச்சி உண்மையில வளையல. தண்ணீர் ஒளியை சிதறடிப்பதால ஏற்படுற ஒரு மாயை அது, ஒரு டிஸ்டார்ஷன். கரெக்ட். அதுபோல நாம பார்க்கிற இந்த உலகமும் நம்முடைய மனதால் திரிக்கப்பட்ட ஒரு மாயைதானா? நிச்சயமா. ஒரு படம் பார்க்கும்போது நாமே அதுல வர்ற கதாபாத்திரமா மாறி அவங்க அழுதா நாமும் அழுது சிரிச்சா நாமும் சிரிக்கிற மாதிரி நம்ம மனது காட்டுற மாயையில நாம தொலைஞ்சு போறோமா? அந்த திரைப்பட உதாரணம் மிக கச்சிதமா இருக்கு. நீங்க தியேட்டர்ல இருக்கீங்க அப்படிங்கறத மறந்துட்டு திரையில ஓடுற காட்சிகளை நிஜம்னு நம்புறது தான் மாய. ஊ, சியன் இதையும் சொல்றாரா? ஊசின் இதையே இன்னும் ஆழமா சொல்றாரு. விழித்திருக்கும் நிலை, கனவு நிலை ஆகிய இரண்டுமே தற்காலிகமானவைதான் சொல்றாரு. கனவு தற்காலிகம்னு தெரியும், ஆனா முழிச்சிருக்க நிலையும் அப்படியா? ஆமா. நைட் நீங்க கனவு காணும்போது உங்களை ஒரு சிங்கம் துரத்துதுன்னா உங்க இதய துடிப்பு நிஜமாவே அதிகரிக்குது. நீங்க வேர்த்து முழிச்சுக்கிறீங்க. கனவுக்குள்ள இருக்கிறவரை அது அப்பட்டமான உண்மை. ஆனா முழிச்ச உடனே அது கனவுன்னு தெரிஞ்சிடும். கரெக்ட். விழித்தெழுந்த மறுநொடி அது மூளையோட மாயைன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுது. அதே போல இந்த விழித்திருக்கும் நிலையில நீங்க காண உலகமும் நிரந்தரமற்றதுதான். அப்போ எதுதான் உண்மையான நிரந்தரம்? இவை எல்லாவற்றுக்கும் பின்னாலே மாறாம இருக்கிற ஒரே விஷயம் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற தியேட்டரோட வெற்று திரை போன்ற உங்க சாட்சி உணர்வு மட்டுமே. அதாவது விட்னஸிங் பியூர் அவேர்னஸ். ஆஹா, திரை மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனா அத பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த தூய உணர்வு மாறுறதில்ல. எக்ஸாக்ட்லி. நீங்க அந்த திரை, அதுல ஓடுற படம் அல்ல. இது ஒரு மிகப்பெரிய மன தெளிவை தருது. தொடர்ந்து சோஷியல் மீடியால வர்ற நெகட்டிவான நியூஸை பார்த்து நம்ம பதற்றம் அடையும் போது நான் வெறும் திரை மட்டுமே, இது என் மனசுல ஓடுற படம்னு உணர்ந்தா அந்த இன்ஃபோ ஓவர்லோட் நம்ம எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப அருமையான புரிதல் இது. அப்படியானால் எல்லாமே மனதின் மாயைனா உண்மையான அறிதல் அல்லது விழிப்புணர்வு, அதாவது என்லைட்டன்மெண்ட்னா என்ன, அதை கண்டுபிடிக்கிறது எப்படி? இங்கேதான் மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டை வூச்சின் முன்வைக்கிறாரு. விழிப்புணர்வு அப்படிங்கிறது நீங்க புதுசா ஒன்ன கத்துக்கிறதோ இமயமலைக்கு போய் தவம் செஞ்சு ஏதோ ஒன்ன புதுசா அடையறதோ அல்ல. பின்ன அது எப்படி கிடைக்கும்? அது ஏற்கனவே உங்ககிட்ட முழுமையா இருப்பதை அறிந்து கொள்வது. அதாவது அன்வீலிங், ஒரு திரை விலகிறத போல. ஏற்கனவே இருக்கா? ஆமா. இன்னும் வெளிப்படையா சொல்லப்போனா தேடுபவன் இருக்கிற வரை விழிப்புணர்வு கிடைக்காது. தேடல் எப்ப முழுமையா நிக்குதோ அப்போது இயல்பா நிகழும். தேடலை நிறுத்தணுமா? ஆமா. இது ஒரு லாபம் அல்ல, அகங்காரத்தின் முழுமையான இழப்புன்னு அவர் சொல்றார். நீங்க சொல்றத பார்த்தா தேடுவதே நிறுத்துங்கன்னு சொல்றீங்க. இருட்டுல இருக்கிறவனுக்கு வெளிச்சத்தை வார்த்தைகளால விவரிக்கிறது கஷ்டம், ஆனா பார்வை உள்ளவன் அதை இயல்பா பாப்பான் இல்லையா? ஆமா, கரெக்ட். ஆனா மனித குலமே தேடலாலதான் இவ்ளோ தூரம் வளர்ந்திருக்கு. மருத்துவ கண்டுபிடிப்புகள், அறிவியல் வளர்ச்சி எல்லாமே ஒரு மனிதனோட தேடலால வந்தது தானே. உண்மைதான். ஊசி நம்ம எல்லாம் ஒரு மரத்தடியில சும்மா உட்கார சொல்றாரா என்ன? சிந்தனைய வச்சு விழிப்புணர்வா அடையவே முடியாதா? இது நடைமுறைக்கு ஒத்துவராத தத்துவம் போல இருக்கே. வெளி உலகத்தை பத்தின தேடலையும் அக உலகத்தை பத்தின தேடலையும் நம்ம குறப்பிக்க கூடாது. அறிவியல், மருத்துவம் போன்ற தேடல்கள் வாழ்வாதாரத்துக்கும் வசதிக்கும் தேவையானவை. அத மனம் செய்து அது செய்யட்டும். அப்போ அவர் எந்த தேடலை நிறுத்த சொல்றாரு? ஊசின்னு சொல்றது
நான் முழுமை அடையல, ஏதோ ஒரு தியான பயிற்சியை செஞ்சா எனக்கு அமைதி கிடைக்கும்னு அகங்காரம் உள்ளே நடத்துற ஆன்மீக தேடலை பத்தி. ஓ, அந்த ஸ்பிரிச்சுவல் சர்ச்ச சொல்றாரு. ஆமா, மனதை வச்சு அறிவை வச்சு அந்த விழிப்புணர்வை அடைய நினைக்கிறது சாத்தியமில்லாதது. சிந்தனை அப்படிங்கிறது அந்த மூலாதார ஆற்றலோட ஒரு சிறு துளி மட்டும்தான். ஒரு சிறு துளிய வச்சு எப்படி ஒட்டுமொத்த கடலையும் நீங்க அளக்க முடியும்? ஒரு சிறு துளியை வச்சு கடலை அளக்க முடியாது. இது ரொம்ப ஆழமான உண்மை. அப்படியானால் நாம எதையும் செய்ய வேண்டியதில்லே, சும்மா கவனிச்சா போதுமா? இத ஊசினும் ஒரு கடலோட ஓமையால அருமையா விளக்குறாரு. கடல் உதாரணமா சொல்லுங்க. கடலோட மேற்பரப்புல எப்பவுமே பெரிய பெரிய அலைகள் ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கும், புயல் கூட வீசும். ஆனா கடலோட பல கிலோமீட்டர் ஆழத்துல போய் பார்த்தா அங்க அசைக்க முடியாத ஒரு பேரமைதி இருக்கும். அந்த மேற்பரப்பு அலைகள் தான் நம்ம எண்ணங்கள்னு சொல்றீங்களா? கரெக்ட். அந்த அலைகள் தான் உங்க எண்ணங்கள், உங்க இன்ஃபோ ஓவர்லோட், கோபம், பயம் எல்லாமே. கடலோட அடியாழம் தான் உங்க உண்மையான தூய உணர்வு. அப்போ நாம நம்மள அலைகள்னு நம்புறத நிறுத்தணுமா? ஆமா, நான் தான் அந்த கடல்னு உள்ளுணர்வால அறியறதான் உண்மையான விழிப்புணர்வு. அந்த நிலையில நான் வேற பிரபஞ்சம் வேற அப்படிங்கிற பிரிவினை முழுமையா அழிஞ்சிடுது. நிஜமாவே இந்த உரையாடல் என்னோட பல அலைகளை அடக்கி ஆழமான அமைதிக்கு கூட்டி சென்றிருக்கு. எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. நாம சுயமாக செயல்படும் மனிதர்கள் அப்படிங்கிற அகங்காரம் எப்படி தேவையற்ற சுமையை உருவாக்குது, மனம் எப்படி தனக்கான ஒரு மாய உலகை சிருஷ்டிச்சுக்குது, அப்புறம் எதையும் தேடாம விழிப்புணர்வை எப்படி உணர்வதுன்னு பல விஷயங்களை மிக விரிவாக பார்த்தோம். ஆமா, ரொம்ப டீப்பா அலசணும். நம்ம கையில இருக்கிற மொபைல் போன் மூலமா உலகம் முழுவதையும் அறிஞ்சிட்டதா நினைக்கிற நமக்கு வூச்சினோட இந்த மைண்ட்லெஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சரியான சவுக்கடி, அதே சமயம் ஒரு மிகப்பெரிய ஆறுதலும் கூட. 100க்கு 100 உண்மை. நாம எந்த தகவல்களை சேகரிச்சாலும் அவை எல்லாமே மனதோட விளையாட்டுகள் தான். மனதின் விளையாட்டுகள்ல இருந்து விடுபட மனதையே பயன்படுத்த முடியாதா? முடியாது. அது சேற்றை கொண்டு சேற்றை கழுவுறது போன்றது. அமைதியா இருங்க. நீங்க தேடுற அந்த அமைதியாகவே நீங்க இருக்கிறீங்கன்னு உணவுதான் ஊச்சி நமக்கு விட்டு செல்லும் மிகப்பெரிய பொக்கிஷம். இன்றைய இந்த தேடல் ஒரு மிக சிறந்த அனுபவமா இருந்தது. முடிப்பதற்கு முன் நேயர்களாகிய உங்களுக்கு நான் ஒரு சிந்தனைக்கான இறுதி புள்ளியை வைக்க விரும்புறேன். கண்டிப்பா. சற்று நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க பேரையும் நீங்க படிச்ச பட்டங்களையும் உங்க உருவத்தையும் உங்களுடைய அத்தனை கடந்த கால நினைவுகளையும் உங்களை விட்டு நீக்கிட்டா கடைசியா அங்க மிஞ்சும் அந்த நீங்க யாரு? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அடுத்த முறை நீங்க கண்ணாடிய பாக்கும்போது அதுல தெரியும் அந்த பிம்பத்தை, அந்த உடலை மட்டும் பார்க்காதீங்க. மாறா அந்த பிம்பத்தை எந்தவித தீர்ப்பும் இல்லாம அமைதியா பார்த்துட்டு இருக்கிற உங்க உணர்வை, அந்த சாட்சித்தன்மைய ஒரு கணா உற்று கவனிங்க. இது ஒரு அருமையான பயிற்சி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமா, உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.